ரோகிணியை பிளாக்மெயில் பண்ண தினேஷை துரத்துற முத்து, கல்யாணியோடைய முகத்திரை கிளியிற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி அண்ட் மனோஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷோரூம் கடைக்கு வந்துடுறாங்க. ஆனால் மனோஜுக்கு திடீர்னு ஒரு வேலை இருக்கிறதுனால ரோகிணி கிட்ட கடையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. அந்த நேரத்தில் கடைக்குள்ளே போன தினேஷ் வழக்கம் போல் ரோகிணியை மிரட்டி பணம் கேட்குறாரு. ஆனால் ரோகிணி என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. உடனே தினேஷ் பணத்துக்கு பதிலாக இங்கே இருக்கிற பொருட்களில் எனக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி, நீ பணம் கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட மாட்டிக்குவேன், அவர்கிட்ட எப்படி நான் சொல்லி சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க. அதுக்கு அந்த தினேஷ், உனக்கு பொய் சொல்கிறது எல்லாமே கைவந்த கலை தானே, அதே மாதிரி இதுக்கும் ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் கடைக்கு வந்த மனோஜ் இந்த பொருட்களை எல்லாம் காணலையே, அப்போ ரோகிணி விற்பனை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டியை போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே பணம் எதுவுமே இல்லாததுனால ஆன்லைன் மூலியமாக பணம் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியா மொபைல்லையுமே செக் பண்ணுறாரு. பட் அதுலேயுமே எந்த பணமும் வரல. அதனால் ரோகிணிக்கிட்டேயே போயிட்டு என்ன ஆச்சு, பணம் எதுவும் இல்லை, ஆனால் பொருட்கள் மட்டும் விற்பனை பண்ணியிருக்க எப்படி அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு. அதுக்கு ரோகிணி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் மாத தவணையில் அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கிறாரு, நம்பிக்கையானவர் தான், அதனால் கூடிய சீக்கிரமே பணத்தை எல்லாமே கொடுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சிட்றாங்க. இருந்தாலும் இந்த தினேஷோட தொல்லை ரொம்பவே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியா புலம்புன ரோகிணி அவங்களுடைய தோழி வித்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி இதுக்கு இப்பயாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா புலம்புறாங்க. உடனே 2 பேருமே சேர்ந்து லோக்கல் ரவுடியாக இருக்கிற சிட்டிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவர் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது ரோகிணி எதுவுமே சொல்லாமல், உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன், நீ அந்த தினேஷை கொஞ்சம் மிரட்டி என்னோட வழியில் வராதபடி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. உடனே சிட்டி இந்த ரோகிணியை வச்சு முத்துவோட வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ரோகிணி சொன்னபடியே அந்த தினேஷை நான் மிரட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதன்படி தினேஷுக்கு கால் பண்ணி சிட்டி கூப்பிடுறாரு. உடனே சிட்டி அந்த தினேஷை அடித்து மிரட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த சிட்டிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின தினேஷ் ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு முதியவரை தள்ளிட்டு போயிடுறாரு. இதை பார்த்த முத்து அந்த நபரை பிடிச்சி கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினேஷை ஃபாலோ பண்ணி போகிறாரு. கடைசியில் இந்த தினேஷ் முத்துக்கிட்ட கையும் களவுமா சிக்கிக்கிட்டு உண்மையை போட்டு உடைக்க போகிறாரு. இதன் மூலியமா ரோகிணி யாரு, கல்யாணி யாரு அப்படிங்கிற உண்மை சீக்கிரமே தெரிய வரும். அண்ட் ரோகிணியுடைய முகத்திரை கிளிய போகுது. ஆனால் முத்துவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முத்து எல்லா உண்மைகளையுமே குடும்பத்தினர்கிட்ட சொல்லுவாரா, அப்படி இல்லைனா அவருக்குள்ளே மறைச்சி வச்சுடுவாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கதையாக நகரப்போகுது. ஸோ எனிவே இப்போ நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரோகிணி மாற்ற தருணத்துக்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் ரோகிணியை ஒவ்வொரு முறையுமே இயக்குனர் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. முத்தன் மீனாவுக்கு தான் இந்த சீரியலில் அதிகமான பிரச்சனைகள் வருது. ரோகிணிக்கு எதனா ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க வீட்டில் மாட்டாமல் எதனா பொய் பித்தலாட்டம் மூலியமாக தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஸோ எனிவே இப்போ இந்த சீரியலினுடைய கதை போக்கு எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.